அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, விரயத்தில் விபரீத ஜாக்பாட். ஆமாங்க, ஒன்றை இழந்தாத்தான் இன்னொன்றை பெற முடியும் சொல்லுவாங்க. ஆனால் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை இழந்து மூன்றை பெறப்போகின்றீர்கள். 3 கிரக ராஜ கிரகத்தினுடைய சேர்க்கையால் நடைபெறப் போகின்ற பலங்களைத்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குருவானுடைய அதிசார வக்ர பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள். மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற சந்தையும் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படின்னா தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை, தனுசு ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இட மிதுனத்தில் இருந்து கொண்டிருந்தார். ஆனால் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக பயிற்சி அணிஞ்சு கடகத்திற்கு வந்து உச்சமடைந்திருக்கிறார். ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார். பூராட நட்சத்திரத்திற்கு அதிபதி யார்? சுக்கிரன். அவர் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். இந்த ஒரு நேரத்தில் செவ்வாயினுடைய பயிற்சி ஏற்பட்டு விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து அந்த செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி துலா ராசியை விட்டு விலகி விருச்சிக ராசிக்குள் நுழையப் போகிறார் சூரிய பகவான். அப்படி நுழையக்கூடிய சூரியன் செவ்வாயோடு இணைந்து குரு பார்வை பெற்று, ஆக மொத்தம் செவ்வாய் சூரியன் ஒரு ராசியில் குருவினுடைய பார்வை ஏற்பட்டு 3 கிரகத்திற்கு தொடர்பு ஏற்படுது. இந்த 3 கிரகமே நட்பு கிரகம் மட்டுமல்ல, ராஜ கிரகங்கள் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி, பெயர், புகழ், பணம், செல்வாக்கு, கௌரவம் இதெல்லாம் பெறணும்னா இந்த 3 கிரகம் நல்லா இருக்கணும். அப்போ இந்த 3 கிரகத்தை தொடர்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பிட்டு பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாழ்க்கையில் 12ஆம் வீடான விருச்சிகத்தில் இது ஏற்படுது. அப்போ தனுசுக்கு 12, அதே நேரத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய வீடான துலாமிற்கு 2. அப்போது இந்த இடத்துல என்ன பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, நிச்சயமாக வீட்டில் விரை செலவு இருக்குது. அதுவும் சுப விரை செலவுன்னு சொல்லலாம். இந்த கார்த்திகை மாதம் தொடக்கத்திலேயே திருமணம், சுபகாரியங்கள் வீட்டில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. முடிவுக்கு வர்றது, நிச்சயம் பண்ணுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். அல்லது செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நிலம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறதோ அல்லது சொத்துக்களை உருவாக்குறதுக்கு வாய்ப்புண்டு. அல்லது சொந்த தொழில் தொடங்குவதற்காக ஒரு கடை அல்லது போன்ற இடங்களை நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறதுக்கோ லீஸ்கிறதுக்கோ ஆரம்பிப்பீங்க. மேலும் இந்த ஒரு நேரத்தில் சில உறவுகளை பிரிய வேண்டியது இருக்கும். கூட பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய பிள்ளைகள் போன்றவர்களை பிரிய வேண்டியிருக்கும். அது எப்படி பிரியணும்னா, அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அல்லது அவங்களுக்கு ஒரு வேலை விஷயம் கிடச்சி அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, இப்படி ஏதேனும் ஒரு விஷயங்கள் நடந்து அவர்கள் விட்டு விலக வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, கடமைகள் முடியுது, சரியா? அதனால் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? மேலும் சூரியன் 12இல் இருக்கிறார், குரு பார்வை பெற்றிருக்கிறார். அப்போது அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு அதில் இடமாற்றம், வேறு ஒரு இடத்துல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது போக நிச்சயம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மேலும் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஓகேங்களா? மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கூடிய வாய்ப்பு சூழ்நிலை உருவாகலாம். அதில் கொஞ்சம் நீங்கள் பார்த்து செஞ்சு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மேலும் இந்த ஒரு நேரத்தில் பிள்ளைகளுக்காக, தந்தைக்காக, கூட பிறந்த சகோதரர்களுக்காக, இந்த 3 உறவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் உங்களுடைய கடமைகளை முடிக்கும், உங்களுடைய வேலைகளை முடிக்கும். அதே நேரத்தில் இந்த 3 உறவுகளால் சில செலவுகள் ஏற்படலாம். ஆனால் அதே நேரத்தில் நிச்சயம் நன்மையும் நடக்கும். ஓகேங்களா? ஒருவேளை உங்கள் கடமைகளும் உங்களுக்கு தீருதுங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ எப்படி பார்த்தாலும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பக்கம் சொத்து, இன்னொரு பக்கம் அரசு சார்ந்த விஷயத்தில் வேலை வாய்ப்புகள் போன்றவை கிடைக்கும். ஸோ இது போக விரயத்தில் விபரீத ஜாக்பாட்னு சொன்னேன். அந்த மாதிரி இந்த 3 கிரக சேர்ப்பை ஏற்பட்டால், அதுவும் 12ஆம் வீட்டில் ஏற்பட்டால் நிரந்தரமான ஒரு வேலை, நிரந்தரமான ஒரு வீடு, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அப்படின்ற இந்த 3 விஷயம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஓகேங்களா? பெர்மனண்ட் போஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இனிமேல் அமையக்கூடிய இந்த 3 பேர் சேர்க்கையாக இருக்கும்போது எந்த இடத்தில் உங்களுக்கு வேலையோ வீடோ உறவோ அமையுதோ அந்த உறவு தான், அந்த வீடு தான், அந்த வீடு தான் வாழ்க்கை நிரந்தரமான வரையில், வாழ்க்கை முடியும் வரை இருக்க போகுது. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ஏற்படுது. வாய்ப்பை பயன்படுத்திங்க. மேலும் இந்த ஒரு நேரத்தில் பாத யாத்திரை போங்க, கோயில்களில் கிரிவலம் போங்க. இதெல்லாம் மிகப்பெரிய நல்லது. பள்ளிமலை முருகனாக இருக்கட்டும், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையாராக இருக்கட்டும், கிரிவலம் செல்லுங்கள். பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை, இந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் கிரிவலம் போங்க.
பெரிதளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மட்டும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.